வைஃபோ ஹஸ்பண்டுக்கு தெரியாம இன்டர்வியூ போயிருப்பாங்க. ஹஸ்பண்ட் யாரை கேட்டு நீ இன்டர்வியூக்கு போனன்னு சொல்லி சண்டை போடுறாரு. ஹஸ்பண்டுமே அவரோட காசுன்னு வைஃப் ஏதாச்சும் கேட்டா கூட அவங்கள மட்டம் தட்டிட்டே இருப்பாரு. அதனாலதான் இவங்க வேலைக்கு போகணும்ன்ற முடிவுக்கே வந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு சாப்பிடறதுக்காக ஹீரோயின் உட்காருவாங்க. ஹஸ்பண்டுமே என்னோட காசுல வாங்கினது நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட விடாம பண்றாரு. இப்ப வைஃப்மே கோவம் வந்து இப்ப குழம்புல தண்ணி ஊத்திடுறாங்க. என்னதான் பொருள் எல்லாம் உங்க காசுல வாங்கினாலும் நான் தானே இதை கஷ்டப்பட்டு சமைச்சேன்னு சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்டுமே அவங்கள அடிச்சிடுறாரு. இப்ப வைஃப்மே சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்ப கட்லுக்கு இழந்து ஒருத்தர் வராரு. அவரை பார்த்து வைஃப்மே பயத்துல கத்துறாங்க. அவரும் நான் தான் கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றாரு. இவங்களுக்கு நடந்த விஷயங்களையும் இவங்க சொல்றாங்களா. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னா இப்படிதான் பிரச்சனை வரும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்றாரு. எப்பவுமே வைஃப் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட உனக்கு அன்பா பேச தெரியல, நான் வேணும்னா உனக்கு பதிலா ஒரு வாரம் வைஃபா இருக்கிறேன், அவன் எப்படி என்கிட்ட அன்பா இருக்கிறான் பாருன்னு சொல்றாரு. அன்னைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாங்களா, அந்த ஈவினிங்க்கு இப்ப போயிடுறாங்க. கடவுளுமே ஹஸ்பண்ட் கோவப்படாத அளவுக்கு அன்பா பேசுறாங்க. ஆனா இப்போ ஹஸ்பண்ட் கடவுளே அடிச்சிடுறாரு. ஒரு கணத்தால அடிச்சா இன்னொரு கணத்தையும் காட்டணும், அப்பதான் அவங்க மாறுவாங்கன்னு கடவுள் சொல்லியிருப்பாரு. இப்ப இன்னொரு கணத்தையும் காட்டினா ஹஸ்பண்ட் இன்னொரு கணத்திலேயே அடிச்சிடுறாரு. ஹஸ்பண்ட் அடிக்கிறதாக ஹீரோயின் எப்பவுமே அப்பாவுக்கு தான் கால் பண்ணி சொல்லுவாங்க. நீ தப்பு பண்ணிட்டு அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும்னு இப்ப அம்மாக்கு கால் பண்ணா மாப்பிளைக்கு தெரியாம எதுக்கு நீ வேலைக்கு போனன்னு சொல்லி இப்ப இவங்களே திட்டுறாங்க. அடி வாங்கிட்டு அப்பாவுக்கு கால் பண்ணா மாப்பிள்ளைங்க அப்படித்தான் அடிப்பாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. இது பத்தாதுன்னு மாமனார் மாமியாருக்கு வேற இவங்க வேலை செய்யணும். மாமியாருமே பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. என்னால 5 நாளே தாங்க முடியல, நீ எப்படி 5 வருஷம் இவங்க கூட குடும்பம் நடத்தணும்னு கேக்குறாரு. அவன் தான் நமக்கு சோறு போடுறால, அதனால அவனுக்கு தோணும் போதெல்லாம் நம்மள அடிப்பான்னு சொல்றாங்க. ஹஸ்பண்டோ வெளியில இருந்து சத்தமா கூப்பிடுறாரு. வைஃப்க்கு பதிலா கடவுள் தான் வராரு. எதுக்காக இன்னஸ் எல்லாம் வெளியே காய போட்டிருக்க, எத்தனை தடவை சொல்றது, எல்லாரும் உன்னை பாக்கணுமான்னு ரொம்ப கேவலமா பேசினது மட்டும் இல்லாம அடிச்சிடுறான். ஹீரோனோட அம்மாவும் சரி மாமியாரும் சரி, நாங்களாம் அடி வாங்கிட்டு குடும்பம் நடத்தலையா, பையனா அப்படிதான் இருப்பான், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க பையனையே அடிச்சிருப்பேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு கடவுளுக்கே கோவம் வந்துட்டு இருக்கோம், திருப்பி அடிச்சிட்டு இருப்பாரு. வைஃப்மே 5 வருஷமா நான் இது வரைக்கும் அவனை ஒரு அடி கூட அடிச்சது இல்ல, ஆனா 5 நாள்ல நீங்க அவனை அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. கடவுளாலே வாழ முடியாத வாழ்க்கையை தான் இங்க நிறைய பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.